கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின் பிரகாரமாக நேற்று தினத்திலே குழுவாக என்னை அருமையான ஒரு சகோதரர் ஏறக்குறைய 12 ஆண்டுமாக சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். சுகபலத்தோடு கூட ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். இந்த வேளையிலும் கூட நான் எருசலேமிலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். எருசலேம் தேவனுடைய நகரம் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை என் ஆவியில் உணர முடிகிறது. அவருடைய அபிஷேகத்தை இந்த இடத்திலே நாங்கள் உணர முடிகிறது. உண்மையாகவே இங்கிருந்து நம் தேவன் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவனாக இருப்பதினாலே உங்களுக்காக சொன்ன வண்ணமாக விசேஷமான காரியங்களை ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். என்று சொன்னால் என் ஊழியத்தை நீங்கள் தாங்கினீர்கள், என்னுடைய ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்தினீர்கள். அதனால் உங்களுக்காய் ஜெபிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது, கடனாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபிப்பேன். குழுவாய் கடந்து கொண்டிருக்கிறோம். அநேக தேசங்களிலிருந்து அநேக தேவஜனங்கள் எல்லாம் கூடி 10 நாட்கள் இங்கே ஆராதனை காரியங்கள் இருக்கிறது. உண்மையாகவே இந்த ஒரு காரியத்தை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், இந்த எளியவனை கத்தை நினைத்து இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார், நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய சமூகத்திலே அதிசயமான தேவனை இந்த இடத்திலே ஆவியில் என்னால் உணர முடிகிறது. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இங்கே என் ஆவிலே தேவனை என்னால் உணர முடிகிறது. அன்பின் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அருமையான தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறையா. அநேகருடைய பெயர்களை நீர் ஆண்டவரே ஞாபகப்படுத்தி நான் கடந்து சந்தித்த எல்லா தேவ ஜனங்களுடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஞாபகப்படுத்தி அவர்கள் பெயரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறையா. தேவன் தாமே நிச்சயமாக இந்த 3 மாதங்களிலே 100 நாட்களுக்குள்ளாய் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் செய்வர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நகரத்துக்குள்ளாய் கடந்து வந்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தாவே உன் சமூகத்திலே கொடுத்திருக்கிறையா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.